Hi friends, welcome to our channel. இது உங்கள் கிஷோர் SSC with கிஷோர். ஸோ நான் என்னன்னா என்னுடைய ஸ்டோரி என்னன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் 2024. ஸோ எனக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஸோ என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பேங்கிங்கு எஸ்எஸ்சிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சோர்ஸ் படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. ஸோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ இப்போ நான் இந்த சேனலில் எஸ்எஸ்சி பற்றின ஃபுல் ஸ்ட்ராட்டஜி போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மெட்டீரியல்ஸ் படிக்கணும், என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி டயர் 1 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ டயர் 2 எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எஸ்எஸ்சியில் எந்த மாதிரி போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் ஒன்று நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் நிறைய வீடியோஸ் எஸ்எஸ்சி பற்றி போடுவேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தேவை. கண்டினியூஸாக உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் இதுக்கு மேலே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் எல்லா எக்ஸாமையும் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு சிஜிஎல் கிடச்சிருக்கு. ஸோ சிஜிஎல் எக்ஸாம் என்னென்னா கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளியர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ இது மெயின் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 2 எக்ஸாம் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ நான் எப்படி கிளியர் பண்ணேன்றது 2 வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி ஒரு எக்ஸாம்ஸ்க்கு கிளியர் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கணுன்றது ஒரு வீடியோ 11 மினிட் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பார்த்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி கிராக் வித் ஜாக் சேனலில் கொடுத்துருக்கேன். அப்புறம் கனிஷ்னினா லாஜிக்ஸ் 2 சேனல்லையுமே என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே எப்படி ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ அதில் நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லியிருப்பேன். கனிஷ்னினா லாஜிக்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40-45 மினிட்ஸ் வீடியோ அது கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ அதில் நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லியிருப்பேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன எப்படி கொண்டு போகணும், என்னென்ன இது பண்ணணும் அப்படின்றத அது மாதிரி நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் எஸ்எஸ்சி பற்றின. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ நான் என்ன போஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கேன்னா போஸ்டல் அசிஸ்டண்ட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கிடைச்சிருக்கு. ஸோ மற்ற எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் 69 போஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு போஸ்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அப்புறம் சிஏஜி கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலு, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு லெவல்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன லெவலில் செலக்ட் ஆயிருக்கேன், லெவல் 4ல் செலக்ட் ஆயிருக்கேன். ஸோ என்னோட கிரேட் பே 2400 கிரேட் பே. அதே மாதிரி 4800 கிரேட் பேனா லெவல் 5 லெவல் 6 அந்த மாதிரி ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு லெவல் கிரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுத்துக்குமே ஒரு சேலரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு சிஜிஎல்ல கிளியர் பண்ணியிருக்கிறதுனால நான் பிஏவா போஸ்ட் எனக்கு கிடச்சிருக்கு போஸ்டல் அசிஸ்டன்ட். ஸோ இப்போ என்னோட சேலரி பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 47 கிட்ட வரும் இன் ஹேண்டு. ஸோ கிராஸ் பார்த்தீங்கன்னா 52 கிட்ட வரும். ஸோ இதுவே நீ மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஆஸ்பிரன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்களுமே எஸ்எஸ்சி படிக்கலாம். ஸோ எஸ்எஸ்சி சிலபஸ் பேங்கிங் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு என்னென்ன செக்ஷன்ஸ் வரும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் வரும்,
ரீசனிங் வரும், இங்கிலீஷ் வரும், அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் வரும். ஸோ இந்த 4 செக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து டயர் 1. டயர் 1ன்றது ப்ரிலிம்ஸ் மாதிரி, பேங்க் எக்ஸாமில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க ப்ரிலிம்ஸ்க்கு அந்த மாதிரி இது வந்து டயர் 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 25 கொஸ்டின்ஸ் வரும், 2 மார்க்ஸ். அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லலாமே. அப்போ 25 கொஸ்டின்ஸ் 2 மார்க்னா மொத்தம் எவ்வளோ மார்க்ஸ்? 50 மார்க்ஸ். அப்படி தானே? ரீசனிங் 50, இங்கிலீஷ் 50, ஜெனரல் அவேர்னஸ் 50. அப்போ டோட்டல் எவ்வளோ? 200. ஸோ 200 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் டயர் 1 வந்து கொடுப்பீங்க. இதில் நீங்கள் இதே ஜெனரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 170 மேலே எடுக்கணும். ஜென்ரலாக இருந்தால் எய்ம் 170, கட் ஆஃப் எவ்வளோனா இருக்கணும். நீங்கள் எய்ம் பண்ணுறது 170 எய்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அரௌண்ட் வந்து ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ வரும்னா 150 to 160 வரும். இதே ஓபிசி கேட்டகரியில் ஃபாலோ ஆகுனீங்க அப்படின்னா 130 to 140 வரும். எஸ்சி எஸ்டியாக இருந்தாக்கா 110 to 135 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் ஒருவருக்கும் ஒரு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எஸ்எஸ்சி வந்து டயர் 1 வந்து நிறைய ஷிஃப்ட்ஸ் நடக்கும், நிறைய டேஸில் கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 10 days நடக்கும். ஈச் டே வந்து 3 or 4 ஷிஃப்ட்ஸ் நடக்கும். அப்போ 10 into 4 எவ்வளோ ஆகுது? 40 ஷிஃப்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேஸியாக கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு டயர் 1 வந்து கிளியர் ஆகும். ஏன்னா பேங்கிங் மாதிரியே இதுலேயும் நார்மலைசேஷன் ப்ளே ஆகும். ஏன்னா ஒரு இதுலேயுமே வந்து செக்ஷன் கட் ஆஃப் இருக்கும், ஓவரால் டோட்டல் ஸ்கோரும் இருக்கும். ஸோ அப்படின்றப்போ இதில் வந்து உங்களுக்கு ஸ்கோர் டிஸ்பிளே ஆகும்போது ஃபைனலாக வந்து செக்ஷன் கட் ஆஃப்லாம் வராது, ஆனால் டோட்டல் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எப்படின்னா ரா ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ரா ஸ்கோர் என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து செக்ஷன் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவாங்க? எஸ்எஸ்சியே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. எஸ்எஸ்சியே வந்து மெயின்டைன் செக்ஷன் கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஸ்கோர் கால டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க, ரா ஸ்கோர் மட்டும்தான் வரும். அந்த ரா ஸ்கோர் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு டயர் 2 வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டயர் 1க்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். இப்போ டயர் 2க்கு அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டயர் 2 வந்து 2 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1லே மாடியூல் 1 மாடியூல் 2 இருக்கும். செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா மாடியூல் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ஆக்டிவும் இருக்கும், ரீசனிங்கும் இருக்கும். ஸோ இதில் ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆக்டிவ்னு சொல்ல மாட்டாங்க, ஜென்ரல் மேக்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. மாடியூல் 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து 75 மார்க்ஸ் கிட்டக்க இருக்கும். இப்போ ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். இப்போ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஈச் இது வந்து 3 மார்க்ஸ் அப்படின்றப்போ 25 கொஸ்டின்ஸ் 3 மார்க்ஸ் என்ன 75. இப்போ அதே மாதிரி இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ். ஸோ இதுவுமே வந்து 75, 150 ஆயிடுச்சு. ஸோ இப்போ செக்ஷன் 2 பார்ப்போம், நம்ம ஃபைனலாக கால்குலேட் பண்ணலாம். செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்கும். இது வந்து எவ்வளோனா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து எவ்வளோனா 3 மார்க்ஸ், அப்போ 60 மார்க்ஸ். ஓகேங்களா? அப்போ இது 150 ஒரு 60 வந்து எவ்வளோ மார்க் வந்துச்சு? 210 வந்துருச்சு. 210 இப்போ வந்து 390 வந்து டோட்டல் மார்க்ஸ் ஆக்சுவலாக. இப்போ இன்னும் 180 மார்க்ஸ் இருக்கு. இன்னும் 180ல அப்போ இது எவ்வளோ கேட்பாங்கன்னா 75 இப்போ ஜெனரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கேட்பாங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35
இதுலேயும் ஒரு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் ஒரு 25 கொஷின். அப்போ இது எவ்வளோ வரும்னா 105, இது வந்து 75. டோட்டல் வந்து எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா 390 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஆப்டி 25 மார்க்ஸு, 25 கொஷின்ஸ் 75 மார்க்ஸு. ரீசனிங் வந்து 25 கொஷின்ஸ் 75 மார்க்ஸ். ஜெனரல் இங்கிலீஷ் 35 கொஷின்ஸ் 105 மார்க்ஸ். ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஷின்ஸ் 75 மார்க்ஸ். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, 60 மார்க்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேசிக்காக தான் கேட்பாங்க. வேர்டு, எக்ஸல், அதில் என்ன ஷார்ட்கட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேர்டில் விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்ன ஷார்ட்கட்டு, அப்புறம் கண்ட்ரோல் காப்பிக்கு வந்து என்ன ஷார்ட்கட், இந்த மாதிரி பேசிக்காக தான் இருக்கும். எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்டிஃபை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட், கண்ட்ரோல் + C ஜஸ்டிஃபை. ஓகேங்களா. வேர்டில் சாரி எக்ஸல்லையும் அதே மாதிரி தான் அலைன்மெண்ட்டு. அதே மாதிரி இப்போ ட்ரோஜன் வைரஸ் அதெல்லாம் இருக்குன்னா அது எதனால் அஃபெக்ட் ஆகும், மாலிஷியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா அது என்ன இது. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸு, வேறு என்ன எல்லாமே அந்த சயின்ஸு, ஜென்ரல் சயின்ஸு எல்லாமே பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ரீசனிங்கும் நார்மல் டாபிக் எல்லாமே கவரும். இது தவிர்த்து டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லிட்டு. இது வந்து சம் பர்சன்டேஜ் எரர் இருக்கு. ஸோ அந்த பர்சன்டேஜ் ஒரு கேட்டகரிக்கு ஒரு பர்சன்டேஜ் எரர் இருக்கு. ஓபிசினா அப் டு வந்து 10% எரர் வந்து அலோடு. ஜென்ரல்னா அப் டு 5% எரர் வந்து அலோடு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் டைப்பிங் பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ கீ டிப்ரெஷன் பண்ணணும்னா 15 மினிட்ஸில் 2000 கீ டிப்ரெஷன்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். சரிங்களா. ஸோ 2000 கீ டிப்ரெஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் அது வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஸோ டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் டயர் 2 கிளியர் பண்ண முடியும். இது குவாலிஃபைங் தான் இதில் மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். 2000 கீ டிப்ரெஷன் அடிச்சுட்டு 15 மினிட்ஸ். இது வந்து டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். ஓகேங்களா. இதுதான் வந்து டயர் 2க்கான பேட்டர்ன் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ என்ன பேட்டர்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இங்கிலீஷ் எவ்வளோ வெயிட்டேஜ் பாருங்கள், 35 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்கள் நிறைய வெயிட்டேஜ் கொடுக்கணும் டயர் 2க்கு. ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். டயர் 2 வந்து ஏன்னா இங்கிலீஷ் தான் வந்து மெயின் இது பண்ணணும். பட் 35 கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ரீசனிங்னா 25 தான், ஆப்டி 25 தான். ஸோ இப்போ டயர் 1க்கு டயர் 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதே செக்ஷன் தானே இருக்குது, எல்லாமே அதுதான் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்பீங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னா டயர் 1 டிஃபிகல்ட்டி லெவலும் டயர் 2 டிஃபிகல்ட்டி லெவலும் மாறும். டயர் 1 வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் கம்பேர் பண்ணி சொல்கிறேனே, டயர் 1 வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் லெவலில் இருக்கும் டயர் 1. டயர் 2 பார்த்தீங்கன்னா எஸ்பி பிஓ மெயின்ஸ் லெவலில் இருக்கும். இல்லைனா ஒரு இன்சூரன்ஸ் எல்ஐசிஎல் இன்சூரன்ஸ் ஏஓ அந்த மாதிரி அந்த மெயின்ஸ் லெவலில் இருக்கும். அப்படின்னா பார்த்துங்க எந்தளவு டிஃபிகல்ட்டாக இருக்கும்ட்டு. ஸோ இப்போ எஸ்எஸ்சி வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு அது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து அது டஃப்பாக வச்சு அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க நீங்களே பார்த்துங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட 69 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவேஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு, அது மாதிரி கிட்டத்தட்ட எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட் இருக்குது. 69 டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. 69 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் லெவல் வந்து கொஷின்ஸ் வந்து எந்தளவுக்கு செட் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே அவங்க செலெக்ஷன் பண்ணுற க்ரைட்டீரியானா இந்த 2 செக்ஷன் தான், இந்த 2 டயர் எக்ஸாம் தான். இன்னொன்று வந்து இந்த சிஜிஎல்லே வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அது ஜேஎஸ்1 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி வந்து யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களாம் அந்த எக்ஸாமில் இருக்கும். இதுதான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எஸ்எஸ்சியில் என்ன எக்ஸாமு என்ன கொஷின் கேட்பாங்க என்ன பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போது எஸ்எஸ்சி சிஜிஎல் யாரெல்லாம் படிக்கலாம்னு ஒரு டவுட் இருக்குங்க. அந்த டவுட் யாருமே உங்களுக்கு வரலையா? எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து யாரெல்லாம் எழுதலாம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன? ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். எஸ்எஸ்சி சிஜிஎல்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா எனி டிகிரி படிச்சிருக்கணும்,
தட்டும் நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எழுதலாம். அவங்க குருஷியல் டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரொவிஷனல் வாங்கிக்கணும். ஜாயினிங்க்கு முன்னாடி ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டிகிரி முடிச்சிட்டிங்கன்றதுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று வரும். அது வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைனல் இயர் இருந்தால் எழுதலாம், அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ண முடியாது. ஜாப் வந்து ஜாயின் பண்ணனா ஃபைனலாக சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. ஓகேங்களா? எனி டிகிரி படித்தவங்க எதெல்லாம் அது பிகாமாக இருக்கட்டும், பிஇஆ இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், எம்காம் எம்ஃபில் எதுனாலும் இருக்குது, எனி டிகிரி. ஓகேங்களா? அவங்க வந்து சிஜிஎல் வந்து எழுதணும். ஓகே, இது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. எஜுகேஷன் பொறுத்த இருக்கும். எஜுகேஷன் பொறுத்த இருக்கும். இப்போ ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில போஸ்ட் வந்து மினிமம் வந்து 25 இயர்ஸ் இருக்கணும். ஒரு சில போஸ்ட் வந்து மினிமம் வந்து 18 இயர்ஸ் இல்லை 19 இயர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 27 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம். இது வந்து மினிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ். இதில் அப்பர் ஏஜ் லிமிட் மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தாக்கா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். பிஹெச் கேட்டகரியில் வரீங்க பிடபிள்யூடினா 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த ஏஜ் லிமிட் இருக்கிற மாதிரி தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ எல்லாராலையும் எழுத முடியாது. சில பேர் வந்து ஏஜ் வந்து பாராக இருக்கும், சில பேர் 39 38 இருப்பீங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாலுமே வந்து அவங்க ஏஜ் வந்து ஃபாலோ ஆகாது. ஸோ நீங்களாம் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எழுத முடியாது. மினிமம் வந்து 19 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 27. ஒரு சில போஸ்ட் வந்து மினிமமே 25 இயர்ஸ் போஸ்ட் இருக்கணும். அது வந்து ஒரு சில போஸ்ட் இருக்கு எஸ்எஸ்சியில். ஸோ அது இருக்கிறவங்க மட்டும் தான் அது எழுத முடியும். இது வந்து ஏஜ் கிரைட்டீரியா. அடுத்து ஃபீஸ்னு ஒன்று இருக்குல்ல, எக்ஸாம் நான் எழுதுறோம், அப்ளை பண்ணுறோம். ஸோ அது ஃபீஸ் என்ன? ஜென்ரலாக இருந்தீங்க இல்லை ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 100 rupees. பரவாயில்ல, நம்ம பேங்கிங்லாம் எவ்வளோ ஃபீஸ் கட்டி எழுதுவோம். 800, சில இதெல்லாம் 1000, சிலதெல்லாம் 850, அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இது பாருங்களேன் 100 rupees தான். ஸோ 100 rupees ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம டெய்லியும் வந்து ஒரு பேக்கெட் மணி மாதிரி தான் இது. பஸ்ஸுக்கு போகிறோம் இல்லை எதுக்காச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போகிறோம்னா 100 rupees செலவு பண்ண மாட்டோமா? ஸோ அந்த 100 rupees வந்து ஒர்த் அந்த எக்ஸாம் செலவு பண்ணிட்டு போனாமே. ஸோ எக்ஸாம் 100 rupees செலவு பண்ணினா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போய் சேலரி நிறைய வாங்கணும். ஸோ இந்த 100 rupees வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதுதான் வந்து எஸ்எஸ்சி வந்து இப்போ மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஏன் இந்த 100 rupees வந்து ரொம்ப மினிமமாக இருக்குங்க என்ன தெரியுமா? ஏன்னா எஸ்எஸ்சி வந்து என்ன நினைக்கிறாங்க, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் நிறைய பேர் ஆசை இருக்கும், நிறைய பேர் லைஃப்பில் அது கனவாக கூட இருக்கும் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போகணும் சொல்லி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறைய பேர் வந்து புவர் ஃபேமிலிலேருந்து வருவாங்க, ஏழ்மை குடும்பத்துலேருந்து வருவாங்க, ஸ்லம்லேருந்து வருவாங்க, என்ன சொல்கிறது லோக்கல் புவர் ரெசிடென்ஷியல் ஏரியா வில்லேஜ் பீப்புள்ஸ் நிறைய பேர் எழுதுவாங்க. ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 800 அந்த ஹை அமௌண்ட்டில் வச்சாக்கா அவங்களால ஃபீஸ் அப்ளை பண்ண முடியுமா? நிறைய பேர் கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா அம்மா தான். ஸோ அவங்களாம் வந்து இந்த ஃபீஸை கட்டி எழுத முடியும். அதுக்காக தான் அவங்க மினிமம் 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் கூட எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ்க்காக இல்லை. ஃபைனலாக நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு உங்கள் ஆன்சர் கீ வாங்குவீங்க பார்த்தீங்களா, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவீங்க. டயர் 1 ஆகட்டும் டயர் 2 ஆகட்டும் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக நீங்கள் எதனா queries இருந்தால் நீங்கள் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ அதுக்கான பேப்பர் காஸ்ட்டு உங்களுக்கு சொல்யூஷன் வந்து அனுப்புவாங்க நீங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்டிங்கன்னா. ஸோ அதுக்காக தான் இந்த 100 rupees தான் வாங்குறாங்க. இல்லைன்னா இது கூட இந்த 100 rupees வாங்க மாட்டாங்க. இதுதான் வந்து இது. இதே வந்து நீங்கள் இன்னொரு ஆப்பியான விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா இல்லை பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா இல்லை விமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. அப்படின்னா பாருங்க, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் எஸ்எஸ்சியை இவ்வளோ பேர் கிளியர் பண்ணல பாருங்க. விமனுக்கு ஃப்ரீ, எல்லா விமன்ஸ் எல்லா கேர்ள்ஸுமே எழுதலாம் எஸ்எஸ்சி எக்ஸாம். ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகலாம், ஏன்னா ஃபீஸே கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் ஃபீஸே இல்லை. பிடபிள்யூடி ஏதாச்சும் பிஹெச் கேட்டகரி இருக்குன்னா அவங்களுக்குமே ஃபீஸ் இல்லை. ஸோ அழகாக எழுதிட்டு போகலாமே எஸ்எஸ்சி எக்ஸாமு, ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி பற்றின எக்ஸாம் பற்றின ஒரு இது பார்த்தோம், சின்ன ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுது, என்ன படிச்சிருந்த எக்ஸாம் எதெல்லாம், என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன், என்னென்ன செக்ஷனுக்கு வந்து எந்தெந்த மாதிரி படிக்கலாம், எந்தெந்த செக்ஷனுக்கு எந்தெந்த மார்க் டெஸ்ட் போடலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஒரு செக்ஷனுக்கும் டெய்லியுமே ஒரு வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு போடுற ஆப்டியில் ஒரு சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறேன் ரீசனிங்கில். ஸோ உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வித் கிஷோர். A to Z information about SSC exam. ஸோ நீங்கள் என் கூடவே இப்போ நான் வந்து என்னென்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 கிளியர் பண்ணிக்கலாம் ஏதோ நிறுத்திட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து பேசிக் லெவல் போஸ்ட் லெவல் 4 தான் கிடச்சிருக்கு. நான் இன்னும் அதிகமாக போஸ்டிங் வந்து எய்ம் பண்ணிகிட்டு இருக்கேன், லெவல் 7 லெவல் 8 போகணும்னு சொன்னேன். ஸோ அதனால் நான் இந்த முறை எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 எழுதணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எந்த லெவலில் இருக்கீங்க, எந்த சோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னென்னா என்ன ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியுமே வந்து ஒரு செக்ஷனை நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன், மார்க் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என் கூடயே ட்ராவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம 2 பேருமே வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 கிளியர் பண்ணி ஒரு ஹையர் போஸ்டிங் போகலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைனா என்னோட டெலகிராம் ஐடி வந்து நான் கொடுக்குறேன், அதில் பின் பண்ணி எனக்கு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.